சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது. தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ததாக ஜெகதீப் தன்கர் கூறினாலும் அதற்கு பின்னால் ஆழமான அரசியல் காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவின் உயரிய பொறுப்புகளை வகித்துள்ள ஜெகதீப் தன்கர் பல்வேறு அதிரடி கருத்துக்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவர். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கிதான் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீப் தன்கர். 1951ஆம் ஆண்டில் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் ராஜஸ்தானில் உள்ள சட்டக்கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். விளையாட்டில் ஆர்வம் கொண்ட ஜெகதீப் தன்கர் ராஜஸ்தான் மாநில ஒலிம்பிக் கூட்டமைப்பு, ராஜஸ்தான் டென்னிஸ் அமைப்புகளின் தலைவராக இருந்துள்ளார். அதன் பிறகு ஜனதா தளம் கட்சியில் சேர்ந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ஜெகதீப் தன்கர் கடந்த 1989ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது மட்டுமின்றி அப்போதைய சந்திரசேகர் ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் இணை அமைச்சராகவும் பதவி வகித்தார். இதையடுத்து ஜனதா தளம் கட்சியில் இருந்து விலகிய ஜெகதீப் தன்கர் சிறிது காலம் காங்கிரஸில் பயணித்துவிட்டு 2003ஆம் ஆண்டில் பாஜகவில் இணைந்தார். பின்னர் ஜெகதீப் தன்கர் கடந்த 2019ஆம் ஆண்டு மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அங்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுடன் அவருக்கு மோதல் போக்கு நிலவியது. இந்த விவகாரம் தேசிய அளவில் கவனம் பெற்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பாஜக ஆளுநர் மூலமாக தொல்லை கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இதன் பிறகே அதிகரித்தன. இதைத் தொடர்ந்து நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பாஜக சார்பில் போட்டியிட்ட தன்கர் 182 வாக்குகளுடன் வெற்றி பெற்று ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு பதவியேற்றார். அந்த சமயத்தில் மாநிலங்களவையில் ஜெகதீப் தன்கர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. அது மட்டுமின்றி நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத வகையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானத்திற்கு போதிய எம்பிக்கள் ஆதரவு இல்லாததால் நிராகரிக்கப்பட்டது. சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனால் அதிருப்தியடைந்த ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் இவ்வாறு வழிநடத்துவதை அனுமதிக்க முடியாது என காட்டமாக பேசினார். அதேபோல் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஸ்வந்த் வர்மா வீட்டில் பணக்கட்டுகள் சிக்கிய விவகாரத்தில் ஜெகதீப் தன்கர் தெரிவித்த கருத்துக்களும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. இப்படி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்த தன்கர் குடியரசு துணைத் தலைவராக 3 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத நிலையில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.